Hebrews chapter 10 verses 28 and 29. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28 29வது வசனங்கள். He that despised Moses' law died without mercy under 2 or 3 witnesses. Of how much sorer punishment suppose ye that he be thought worthy, who hath trodden under foot the Son of God, and has counted the blood of the covenant wherewith he was sanctified an unholy thing, and has done despite unto the Spirit of grace. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். This morning we are going to continue learning about handling the grace of God well. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். I believe each and every person in this room has tasted the grace of God. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற எல்லோருமே தேவ கிருபை என்னதென்பதை ருசித்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். In 1 Corinthians 15:10 Apostle Paul said, by the grace of God I am what I am. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். So everything that makes us sustain in life is just but the grace of God. நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் எல்லாம் நம்மை தாங்கி நடத்துகிறதோ அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே அப்படி நடக்கிறது. Last time I spoke about 4 things. நான் கடந்த நாளிலே 4 காரியங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். Number 1, I said it is grace that sustains us. நாம் நிர்மூலமாகாமல் நம்மை காப்பது தேவனுடைய கிருபை என்று நான் சொன்னேன். Lamentations 3:22. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்தின்படி. Number 2, இரண்டாவது, grace saves us from sin. பாவத்திலிருந்து கிருபையானது நம்மை ரட்சிக்கிறது என்று சொன்னேன். If you read Ephesians 1:7, you will find that Ephesians 2:5 as well. எபேசியர் 1:7லும் 2:5லும் இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்க முடியும். We were dead in sins, but as God has quickened together with Christ, by grace you are saved. அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். Number 3, மூன்றாவது, the grace of God strengthens us. அங்கே கர்த்தருடைய கிருபையானது நம்மை பலப்படுத்துகிறது என்று பார்த்தோம். 2 Corinthians 12:9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தின்படி, My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My strength is made perfect in your weakness. பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். Number 4, நான்காவதாக, the grace of God is important for us to serve God. தேவனாகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவ கிருபையானது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. Ephesians 3:7 and 8 says that. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களில் நாம் அதை படிக்கிறோம். Whereof I was made a minister according to the gift of the grace of God given to me by the effectual working of his power. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். The grace of God is not earned by man's works. It is not something that we can get by our works, but it is an unmerited favor of God. தேவனுடைய கிருபையானது நம்முடைய கிரியைகளினாலே நாம் செய்கிற காரியங்களினாலே சம்பாதித்துக் கொள்கிறதல்ல, அது தேவன் நமக்கு கொடுத்த ஈவாய் இருக்கிறது. அவர் ஈவாகவே அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். The Bible calls it the free gift of God. ஆண்டவராகிய தேவன் அதை இலவசமான ஈவாகவே நமக்கு கொடுத்தார் என்பதை பவுல் சொல்கிறார். Just because that grace comes free, it doesn't mean the grace is cheap. இந்த கிருபையானது இலவசமாக நமக்கு கிடைக்கிறதுனாலே அது விலை மலிந்து போன ஒரு பொருளாக நாம் கருதிவிடக் கூடாது. The Bible says in order for the grace through Jesus Christ to come to us, Jesus shed his own blood, paid the price on the cross with his own life, so you and I can enjoy the grace of our Lord. தேவனுடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்மை பலியாக்கி அந்த கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். One of the greatest gifts that God has given us as human beings is not a big car, it's not a house, it's not a property,
it is but the grace of God. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த பெரிய காரியங்கள், நமக்கு கொடுத்த கார் அல்ல, நமக்கு கொடுத்த வீடல்ல, வேறு எதுவும் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையே பெரிதானது. Hallelujah. Hallelujah. The grace of God is better than our life. நம்முடைய ஜீவனை காட்டிலும், இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரிதானது. Hallelujah. Hallelujah. Nothing can compare with the grace of God. தேவன் நமக்கு கொடுத்த கிருபையோடு ஒப்பிடத்தக்கது ஏதுமில்லை. That is one of the most precious things that we can receive in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் இருக்குமானால் அது தேவனுடைய கிருபை மாத்திரமே. But you must understand, to whom much is given, much will be required. ஆனால் அதே வேளையிலே எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. But sometimes the sad truth is, just as it is recorded in Hebrews chapter 10 verse 28 and 29, அங்கே எபிரேயர் 10:28 நாம் காண்கிறதை போல இந்த நாட்களிலே நடக்கிற ஒரு துக்கமான காரியம் என்னவென்றால், people who were sanctified, யாரெல்லாம் தேவனாலே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, what did they do? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? Some of these people trod underfoot the blood of Jesus Christ. அவர்கள் இயேசுவினுடைய இரத்தத்தை தங்கள் காலின் கீழே மிதிக்கிற நபர்களாக இருக்கிறார்கள். They counted the blood of the covenant as an unholy thing. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு பரிசுத்தம் இல்லாத காரியமாக பார்க்கிறார்கள். And they have despised the spirit of grace. அதனாலே தேவனுடைய கிருபையினுடைய ஆவியை அற்பமாக எண்ணி உதாசீனப்படுத்துகிறார்கள். And the Bible says, people who have not treated the grace of God that came free, though it was very, very expensive, that money can never buy, man can never earn with his efforts, if you do despite to such an expensive, such a precious grace of God, the Bible says, hereafter you can only wait for condemnation or judgment. அதனாலே தான் தேவனுடைய வசனமானது நமக்கு எச்சரிக்கிறது, இவ்வளவு விலையேறப்பட்ட இந்த கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் அதை குறித்து உதாசீனமாய் இருப்போமானால் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் மாற நேரிடும். We need to treat the grace of God with a lot of care. நாம் தேவனுடைய இந்த கிருபையை மிக மிக அவதானமாக கையாள வேண்டும். That is what we started teaching in the previous week. கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்திலே இதை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேசினேன். The grace of God, handle it with care. நாம் தேவனுடைய கிருபையை மிக மிக கவனத்தோடும் மிக மிக பொறுப்போடும் அதை கையாள வேண்டும். How to handle the grace of God with care? தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிருபையை நாம் எப்படி கவனமாக கையாள வேண்டும்? 7 things. 7 காரியங்கள் We இருக்கிறது. finished 3. I will just list that and then we'll go to number 4. கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்த 3 காரியங்களை மீண்டும் சொல்லிவிட்டு இப்பொழுதுள்ள புதிய காரியங்களை நாம் பார்ப்போம். Number 1, முதலாவது Psalm 63:3. சங்கீதம் 63:3 இருக்கிறது. Your loving kindness is better than life, my lips will praise you. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். A person who has experienced the true grace of God will render praise to God. தேவனுடைய கிருபையை உண்மையாய் அனுபவித்த ஒரு மனிதன் நன்றியினால் தேவனை துதிக்கிற ஒருவனாய் இருப்பான். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், the fitting reply to God's grace is not praising ourselves, but it is praising God who deserves all the glory. தேவனுடைய கிருபையை நான் பெற்றிருந்தால் நான் என்னை புகழ்கிறவனாக அல்ல, நான் முழு நேரம் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலே நிறைந்தவனாய் தேவனை புகழ்கிறவனாய் இருப்பேன். The grace of God came to me not because of my merits, but purely by the love of God that was shed in my heart, and therefore God deserves all the praise, not me. தேவனுடைய கிருபை என்னை நோக்கி வந்திருக்குமானால் அது என்னுடைய தகுதியை பார்த்து தேவன் கொடுத்ததல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே என் வாயை நான் துதியினால் நிரப்புகிறேன். Hallelujah. Hallelujah. Number 2, இரண்டாவது, if a person has experienced the grace of God, ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்திருப்பானேயானால் he removes pride from his heart. அவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து பெருமைகளை எடுத்து போடுகிறான். Romans 12:3. ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே, Through the grace of God given to me, to every man I will say that is among you, not to think of himself highly more than he ought to think.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், grace of God came to us when we were undeserving of his grace. ஆண்டவருடைய கிருபையை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையிலே நாம் இருந்த பொழுதுதான் தேவன் நம்மேலே கிருபையை பாராட்டினார். The Bible says, while we were yet sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் He சொல்லுகிறது. shed his blood and washed our sins. ஆண்டவராகிய இயேசு அவர் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவினார். So how do I respond? இப்படி அவர் செய்வதற்கு நான் பதிலாக எதை செய்ய வேண்டும்? There is nothing to boast before God. ஆண்டவருக்கு முன்பாக நான் பெருமை பாராட்டுவதற்கு எனக்கு எதுவுமே இல்லை. I humbly bow down before him and say, Lord, I am so undeserving of the unmerited grace of God in my life. Your favor is so wonderful. ஆண்டவரே, உம்முடைய தயவையும் உம்முடைய இரக்கத்தையும் பெறுவதற்கு நான் எந்த தகுதியும் அற்றவன் என்று நாம் தேவனுடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவது, how do I respond to God's grace? நான் தேவனுடைய கிருபைக்கு எப்படி பதில் செய்ய முடியும்? Romans 6:1 says, ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய முதலாவது வசனம் சொல்லுகிறது, what shall we say then? Shall we continue in sin that grace may abound? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? The third way, the best way to respond to God's grace is making a decision to remain pure after having received the gift of righteousness. மூன்றாவது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பிரதான கிருபையை நாம் தக்க வைத்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். That is why in Jude chapter 1 and verse 4 we read, there were certain men who crept unawares, who were before of old ordained to this condemnation, ungodly men turning the grace of God into lasciviousness and denying the only Lord and our Lord Jesus Christ. அதனாலே தான் யூதா எழுதின நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தின்படி நமது தேவனுடைய கிருபையை காம விராகத்துக்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றாக ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. What does it say? இது எதை சொல்லுகிறது? God's grace did not come to you so you can have a license to sin. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு வந்ததனாலே இப்பொழுது நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய், அனுமதி சீட்டு பெற்றவர்களாய் பாவம் செய்யலாம் என்று அர்த்தமல்ல. Oh, God has forgiven all my sins. தேவனாகிய கர்த்தருடைய எல்லா பாவங்களையும் இப்பொழுது மன்னித்து விட்டார். Oh, now I can go on and live as I please. இப்பொழுது நான் வாழுவது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்றல்ல. No. அப்படி அல்ல. Before I was walking in darkness. நான் முன்பு இருளிலே நடந்து கொண்டிருந்தேன். I was walking in sin. நான் பாவத்திலே நடந்து கொண்டிருந்தேன். But Jesus Christ by his grace saved me from sin. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினாலே எனக்கு கிருபையை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். Now I submit the very members of my body which I used to commit sin, I commit those members to God for righteousness sake. முன்பு பாவம் செய்ய என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்புக் கொடுத்திருந்த நான் இப்பொழுது என்னுடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. That is the best way I respond to the grace of God. தேவனுடைய கிருபைக்கு நான் செய்யக்கூடிய சரியான பதில் அதுவாய் தான் இருக்கும். Earlier I was willingly committing sin. முன்பு விருப்பத்தோடு கூட நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன். But now I willingly follow the Lord and walk a holy life like him. இன்றைக்கோ ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவனுக்கு ஏதுவாக பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக விருப்பத்தோடு அதை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The Lord says, I have two ways before you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக ரெண்டு வழிகளை நான் வைத்திருக்கிறேன். The way of life and the way of death. ஒன்று மரணத்துக்கான வழி, மற்றது ஜீவனுக்கான வழி. I turned you from the way of death. நீங்கள் மரணத்தின் வழியில் இருந்தீர்கள், நான் உங்களை அதிலிருந்து எடுத்து ஜீவனுக்கு போகிற பாதையில் வைத்தேன். Now you have received the grace, you have escaped the condemnation. அங்கே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி இப்பொழுது சரியான வழியில் நிற்கிறீர்கள். Now what are you going to walk in? இப்பொழுது எப்படிப்பட்ட வழியிலே நீங்கள் தொடர்ந்து Are you செல்ல going to போகிறீர்கள்? walk in life? நீங்கள் அந்த ஜீவனுள்ள பாதையிலே தொடர்ந்து செல்ல Or போகிறீர்களா? are you going to go back to the same old life like a dog would turn back to its vomit? அல்லது நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்பினதை போல பழைய வழிக்கு திரும்பி போக போகிறீர்களா?
The grace of God recommends that we live a holy life pleasing to God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. We shall go to the fourth one today. நாம் இன்றைக்கு நாலாவது காரியத்திலிருந்து பார்ப்போம். Turn with me to Galatians 2:21. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனத்தை பாருங்கள். Galatians 2:21. கலாத்தியர் 2:21. I do not frustrate the grace of God, for if righteousness come by the law, then Christ is dead in vain. கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. I will read it one more time. நான் மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்கிறேன். If righteousness comes by the law, then Christ is dead in vain. நான் கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. I do not frustrate the grace of God. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. Thought number 4. நான்காவது காரியம் என்ன? Regard the grace of God above everything else. எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய கிருபையானது மேலானது என்று மேன்மை பாராட்ட வேண்டும். Regard the power of the grace of God above everything else. தேவனுடைய கிருபையின் வல்லமை மேன்மையானது என்று நீங்கள் கொண்டாட வேண்டும். Now listen to this. இதை கவனியுங்கள். This is very interesting. இந்த காரியம் மிக சுவாரஸ்யமானது. On one part of the verse, the word the grace of God is there. இந்த வசனத்தின் ஒரு பகுதியை பார்ப்பீர்களானால் அங்கே தேவ கிருபை இருக்கிறது. On the other side, it talks about the law. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. Now what does it talk about? இது ரெண்டும் எதை குறித்து பேசுகிறது? These are two parts in the Bible. இது வேதத்திலே காணப்படுகிற ரெண்டு பிரிவுகளை குறிக்கிறது. One is the Old Testament. ஒன்று பழைய ஏற்பாடு. One is the New Testament. இன்னொன்று புதிய ஏற்பாடு. The Old Testament or the covenant, the old covenant with people was made based on the law. அங்கே பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிற பழைய உடன்படிக்கையானது நியாயப்பிரமாணமாகிய சட்டத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்டது. How did this come about? அது எப்படி வந்தது? Where do they start getting into the law? எப்போது அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வந்தார்கள்? They make a blood covenant by circumcising the male child in day 8, on day 8 of its birth. அவர்களுடைய குடும்பத்திலே ஆண் பிள்ளை பிறக்கிற பொழுது அந்த பிறந்த 8ஆம் நாளிலே அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்கிறதன் மூலமாக அந்த இரத்தத்தினாலாகிய மாமிசத்தின் உடன்படிக்கையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். Why is that covenant made in the flesh? இங்கே மாமிசத்தினாலே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதுடைய அவசியம் என்ன? When they make that covenant with blood, a man tells God, Lord, hereafter for the rest of my life I will obey your commandments, I will walk in your statutes. அந்த உடன்படிக்கையானது மாமிசத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உடனே அந்த மனிதன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு உம்முடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் பிரமாணங்களின்படியும் நடக்கும்படி நான் என்னை உமக்கு ஒப்புவிக்கிறேன். So from that day he also accepts both the blessing and the punishment of God. அந்த நாள் முதல் கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல சாபங்களையும் அவன் தன்மேலே ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். Now the law is saying something. இப்பொழுது நியாயப்பிரமாணம் ஒன்றை சொல்லுகிறது. It operates like this. அந்த நியாயப்பிரமாணம் இயங்குகிற வேளையிலே இப்படித்தான் இயங்குகிறது. If you obey all these commandments, the blessings in this book will come upon you. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சகல கற்பனைகளையும் நீ கைக்கொள்ளுவாயானால் அதற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். But if you break one of these commandments, then the curse of the book will come upon you. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்துடைய ஒரு கட்டளை ஆகிலும் நீ மீறுவாயானால் சாபங்கள் எல்லாமே உன்மேல் வந்து பலிக்கும். So now what happened? These people have the law in their hand. They have made a blood covenant with God that they will follow the precepts and the laws and the commandments of God, but they are unable to fulfill all the commandments of God. இப்பொழுது நியாயப்பிரமாணம் கையிலே இருந்ததினாலே தேவனோடு கூட விருத்த சேதனத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை மாமிச ரீதியாக அவர்கள் பண்ணினார்கள். ஆனால் நியாயப்பிரமாண முழு கட்டளையும் எழுத்தின்படி நிறைவேற்ற அவர்களால் கூடாமல் போயிற்று. They kept on sinning, they kept on failing again and again. அவர்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தார்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதிலே தோற்று போனார்கள். So what God would do? அப்பொழுது தேவன் என்ன செய்ய முடியும்? The law says you have made a blood covenant that you will keep my precepts. So if you don't obey or you forfeit the commandments of God,
then you have to pay it by blood. நீங்கள் இரத்தத்தினாலே இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள். அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கை மீறப்பட்ட பொழுது இப்போ அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமானால் இரத்தத்தினால் மாத்திரமே பரிகாரம் செய்ய வேண்டும். So the person who commits the crime, who breaks the law, is worthy of death. இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை மீறி குற்றம் செய்த ஒருவன் அவன் மரண தண்டனைக்கு உள்ளானவன். But God was gracious. ஆனால் தேவனோ கிருபை உள்ளவர். You know what God said? தேவன் என்ன சொன்னார்? By the law, actually you are supposed to die. இப்பொழுது நீ நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் நீ மரணிக்க வேண்டிய ஒரு ஆள். Your blood has to be shed. உன்னுடைய இரத்தமானது சிந்தப்பட வேண்டும். Because only by the shedding of blood there will be remission of sins. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே நீ இரத்தம் சிந்தி ஆக வேண்டும். So God said, okay, you don't have to shed your blood, but you bring an animal and shed the blood of the animal, I will accept it. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்பொழுது மனிதனுடைய இரத்தத்தை சிந்தினால் அவன் மரித்து போவான். ஆகவே அதற்கு பதிலாக நீ ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்து அந்த இரத்தத்தை பார்த்து உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன். Now what man began to do? இப்பொழுது மனிதன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? Every time he came to church, he will bring an animal. அவன் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படும் பொழுது அவன் ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டு வந்து Oh, I committed a sin. ஓ ஆண்டவரே நான் பாவம் செய்து Oh, விட்டேன். please kill the animal and let he puts his hand on the animal's head and says, all the sins I transfer it to you. ஓ அந்த மிருகத்தின் மேலே தன்னுடைய கையை வைத்து என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் நான் இந்த மிருகத்தின் மேலே சுமத்தி விடுகிறேன். And they will kill the animal. அந்த மிருகத்தை அவர்கள் பலியிடுகிறார்கள். This was going again and again and again and again. இப்பொழுது அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. What happened was there was an atonement that was temporary, but they did not have a deliverance of sin. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இந்த பாவ நிவாரணத்துக்காக ஏற்படுத்தின இந்த காரியத்தை அவர்களுக்கு வைத்திருந்தும் பூரணமான பாவத்தினுடைய விடுதலையை அவர்கள் பெறவில்லை. In fact, the Bible says in 2 Corinthians chapter 3 and verse 7, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, that the ministry that happened in the Old Testament temple is called the ministry of death. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்பனைகளில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே என்று சொல்லப்படுகிறது. என்ன ஊழியம் அது? மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்ன ஊழியம்? மரணத்துக்கு ஏதுவான. அது பாவத்திலிருந்து பூரண விடுதலையே கிடையாது அவங்களுக்கு. அவன் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கு பூரண பரிகாரம் அவனுக்கு என்ன கிடையாது? ஏன்னா உண்மையா பரிகாரம் எப்போனா ரத்தம் சிந்தும் போது, மனுஷ ரத்தம் சிந்தும் போது தான். ஆனால் மனுஷ ரத்தத்தை யாரும் சிந்த முடியாது. அவனே ஏற்கனவே குற்றவாளி, தனக்காக அவனும் என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? See, when a man commits sin, he has to shed an innocent blood, but nobody has an innocent blood. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய பாவத்துக்கு நிவாரணமாக சிந்தப்பட வேண்டியது குற்றமில்லாத ஒரு இரத்தம். ஆனா மனிதனோ குற்றம் உள்ளவன். That is why they used to bring a lamb without blemish. அதனாலே தான் பழுதற்றதான ஒரு ஆட்டுக்குட்டியை இரத்தம் சிந்தம்படி பலியிடும்படி கொண்டு வர வேண்டும். But now என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, what happened was man thought, okay, every time I sin I can bring an animal, no worries, I can continue sinning. இப்ப மனிதனுக்குள்ள என்ன எண்ணம் வந்துருச்சு? நான் பாவம் பண்ணுவேன், பாவம் பண்ணின பிறகு பாவ நிவர்த்தி செய்யணும், அதுக்கு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தா போதும். So the sin began to continue and it was a ministry of death, no deliverance. அங்கே நடந்தது என்ன? இந்த பாவமும் தொடர்ந்தது, அங்கே ஊழியமும் மரணத்தின் ஊழியமாக பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் இருந்தது. பெற வேண்டிய விடுதலையோ மனிதன் பெறவில்லை. But in the fulfillment of time, Jesus Christ came down. ஆனால் காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Hallelujah. Hallelujah. Why did he come? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? Why should Jesus come as a human being? மனிதனாக இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? Very simple. மிக எளிமையாக God is a righteous God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரரான தேவன். His righteousness is telling us that if you commit sin, punishment must be given. ஆண்டவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடியாயே நியாயாதிபதியான தேவன் சொல்கிறார், நீ குற்றம் செய்வாயானால் அந்த குற்றத்திற்கான தண்டனை உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். But nobody is so innocent who can carry the sin of themselves or others. தன்னுடைய பாவங்களுக்காகவோ மற்றவருடைய பாவங்களுக்காகவோ குற்றமில்லாமல் மரிக்கத்தக்க குற்றவாளி இல்லாத ஒரு மனிதன் பூமியிலே இல்லை. The Bible says all have sinned and come short of the glory of God. வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம்.
So what God did? ஆகவே தேவன் என்ன செய்தார்? In order to fulfill his own demand, தான் எந்த காரியத்தை நியமித்திருந்தாரோ அதை செய்து முடிக்கும்படி God came down in flesh. தேவனே மனித ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். Hallelujah. Hallelujah. He came down in the form of man. அவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். The Bible says in him was no guile found. அவரிடத்திலே எந்த குற்றமும் காணப்படவில்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Behold the lamb of God that was spotless and without blemish. அங்கே தேவனாகிய இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது இதோ மகா பரிசுத்தமுள்ள தேவ ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, மாசற்ற ஆட்டுக்குட்டியா இயேசு வந்தார். And Jesus said, now I will shed human blood so it will be accepted to God, and the animal sacrifices can cease. Just people have to believe in me and receive this gift of righteousness I give to them. இப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? இதோ பரிசுத்தம் உள்ளதாக பாவமற்றதாக மனிதனாக நான் இந்த பூமியிலே வந்திருக்கிறேன். நான் என்னுடைய இரத்தத்தை சிந்துவதன் மூலம் இந்த பலிகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன். இப்பொழுது பாவத்துக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய பலியாகிய சிலுவை பலியை நோக்கி பார்க்கிற எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. So Jesus was given the gift of righteousness which he gave to every human being who puts his faith on God. ஆண்டவராகிய இயேசு மேலே யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அந்த நீதியின் நிமித்தம், தேவனாகிய இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த நீதியின் நிமித்தம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாகிறார்கள். I want you to understand very very clearly. இந்த காரியத்தை நீங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The reason why we call ourselves as righteous people is not because of our righteous deeds, but because of the righteous gift transfer that came from Jesus Christ to us. நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்வதற்கான காரணம் நாங்கள் நீதிமானுக்குள்ள நீதியின் கிரியை செய்ததனால் அல்ல, தேவனாகிய இயேசு செய்து முடித்த நீதியின் கிரியை மேலே நாம் விசுவாசம் வைத்ததனாலே நாமும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The Bible says by works we cannot please God. வேதம் சொல்லுகிறது கிரியைகளினாலே தேவனை பிரியப்படுத்த நம்மாலே கூடாது. Only by faith we can please God. நாம் விசுவாசத்தினால் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்த முடியும். நல்லா கவனிக்கணும் எல்லாரும். If there was a possibility that our best deeds could reap salvation for us, Jesus was never necessary. நம்முடைய ஒரு நல்ல சிறந்த வேலையினாலே, சிறந்த ஒரு கிரியையினாலே நாம் ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள முடியுமானால் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Why does Paul say don't frustrate the grace of God? அதனால தான் ஏன் இங்கே பவுல் சொல்ல வேண்டும் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரே? ஏன்? You were made righteous not by works but by the grace of God, and don't try to show off that by your works you are earning righteousness with God. நீங்கள் கிரியைகளினால் அல்ல, கிருபைகளினாலே, தேவனுடைய சுத்த கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதுனாலே நீங்கள் செய்த வேலைகளினாலும் உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தினாலும் தான் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று பெருமை பாராட்டாதிருங்கள். Now why he had to say that? ஏன் இந்த இடத்துல அவர் அதை சொல்ல வேண்டும்? Because some of the Jewish Christians would come to the heathen believers who were not the non-Jewish believers. They would come to them and say, oh yes, your grace and all that is very good. God saves you by grace. But you know what? You should not leave the old commandments and the laws, and therefore you have to be circumcised, and only then you can be fully saved. ஏன் இந்த காரியத்தை பவுல் எழுதுகிறார்? அன்றைக்கு சபையிலே இருந்த அந்த புறஜாதி விசுவாசிகளிடத்திலே யூத மார்க்கத்திலிருந்து விசுவாசிகள் ஆனவர்கள் வந்து, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் பழைய ஏற்பாட்டு முறைமைகளாகிய இவைகளையும் நீங்கள் கை கொண்டால் மாத்திரமே நீங்கள் ரட்சிப்படைவீர்கள் என்ற தவறான உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். And they forced the believers, the heathen believers, to circumcise themselves and again conform to the old law, which said only by law you can be justified, but which could never happen. And Paul says, in the first place God knew that the law can justify no man, and therefore he sent Jesus Christ. Now you have accepted Jesus Christ, you have been justified, you have been made righteous. Why are you going back to the same thing that did not work?
இந்த யூதர்கள் இந்த புறஜாதியாக இருந்து கிறிஸ்தவ மார்க்கெடத்தில் வந்தவரிடத்தில் நீங்கள் விருத்த சேதனம் செய்து அந்த மாமிசத்தின் உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றும் என்று பழைய முறைகளுக்குள்ளே இழுத்து கொண்டு போனார்கள். அதனால தான் பவுல் சொன்னார், பழைய நியாயப்பிரமானது அது நிறைவேற்ற வேண்டிய கிரியை நிறைவேற்றி உங்களுக்கு விடுதலையை கொடுக்காத பொழுது இயேசுவினால நீங்கள் சம்பாதித்த கிருபையை விட்டு ஏன் இந்த பழைய முறைக்கு நீங்கள் போக வேண்டும்? அதான் உங்களுக்கு வேலை செய்யல. திரும்ப திரும்ப எதுக்கு அதையே செய்றீங்க? விருத்த சேதனத்தினால் உங்களுக்கு நீதி உண்டாயிருக்கும்னு சொன்னா இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க சத்தமா. இல்லை. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் விருத்த சேதனத்தினால் ஒருவன் என்ன பண்ண முடியாது, நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனா ஒருத்தன் நீதிமானாக மாற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் அல்ல கிருபையினால் நான் என்ன பண்றேன், என்னுடைய நீதியை உங்களுக்கு ஆடையா நான் தர்றேன். You have to receive it in faith. And by faith you become righteous. நீங்கள் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. The truth of the matter is, இங்கே உண்மை என்னவென்றால், the moment we believe that Jesus Christ died for me in my stead and he has given me the gift of salvation, we become the righteousness of God. என்னுடைய பாவத்திற்காக, நான் மரிக்க வேண்டிய பாவத்திற்காக இயேசு பதிலாளாக சிலுவையிலே எனக்காக மரித்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற பொழுது தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டு நான் என் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிமானாய் மாற்றப்படுகிறேன். Hallelujah. நீங்க தைரியமா சொல்லலாம், நான் இன்னைக்கு ஒரு நீதிமான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான். இன்னும் சத்தமா சொல்லலாம், நான் நீதிமான். எப்படி நீதிமான்? ஏதாவது பண்ணீங்களா? உபவாசமா, ஜபமா, காணிக்கையா, தசம பாகமா, எளிமையான வாழ்க்கையா, வெண்ணாடையா? கிடையாது. எப்படி நீதிமான்னா இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அவ்வளவுதான். Now the question comes. Now the question comes. இப்பொழுது கேள்வி வருது. Pastor, if Jesus has given his righteousness to me, இயேசு தம்முடைய நீதியை எனக்கு கொடுத்து விட்டாரானால், why should I continue living a righteous life? நான் ஏன் தொடர்ந்து இந்த நீதி உள்ள வாழ்க்கை வாழணும்? Why should I give up certain things? நான் சில காரியங்களை என் வாழ்க்கையை விட்டு ஏன் விலக்க வேண்டும்? This is the misunderstanding many Christians have till today. இன்றைய தேதி வரைக்கும் பல கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும், பட் இதுதான் உண்மை. வெண்ணாடைய நான் போட்டதுனால நான் நீதிமான் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. நம்ம வெள்ளை ஆடை போடுறதுனால நாம் நீதிமான் ஆகலாம் நீங்க நினைச்சீங்கன்னா பெரிய நீதிமான் காந்தி தாத்தா தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்கள் ஃபாஸ்டிங் எடுத்ததுனால நீங்கள் நீதிமான் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன். நான் நிறைய ஃபாஸ்டிங் எடுப்பேன், நான் ரொம்ப நீதிமான். நம்மளை விட வருஷக்கணக்காக சாப்பாடே சாப்பிடாம இமாலயஸில் சில பேர் உட்காந்துருக்காங்க, துறவிகளாக உட்காந்துருக்காங்க. வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு துறவியாக உட்காந்துருக்கான். அப்போ நம்மளை விட அவன் நீதிமான். இதெல்லாம் செய்கிறதுனால நான் நீதிமான் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? தேவ கிருபையை பரிகாசம் பண்ணுறீங்க. கிரியையினால நான் நீதிமான் ஆகிறது இல்லை. நோ, none of our deeds will make us righteous before God. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் உபவாசத்தினால நான் நீதிமான் ஆயிடுவேன்னு சொன்னா இயேசு இங்கே வந்திருக்கவே மாட்டார். நீங்க எல்லாம் உபவாசம் இருந்து நீதிமான ஆயிட்டு வந்துருங்கப்பா, பரலோகத்தை சேருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். சரியா? என் ட்ரெஸ்ஸை மாத்தினதுனால நான் நீதிமான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இயேசு சொல்றார், ஓகே ட்ரெஸ் தானே, போய் மதர்சாலை எல்லாம் வாங்கிட்டு போட்டு எல்லாம் என்ன பண்ணுங்க, பரலோகத்துக்கு எல்லாம் சேர்ந்துருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அவர் இங்கே மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தசோபாகங்கள் கொடுக்கறதும் காணிக்க கொடுக்கறது தான் என்ன நீதிமான் ஆக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப ஈஸியாக ஒரு லா கொடுத்துருக்கலாம். அப்பா இங்கே பாரு, நீ செஞ்ச பாவத்திற்கு இவ்வளோ கணக்கு வருது, இந்த மொத்த கணக்கை போய் பேங்க்கில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், பாவத்தை மொத்தம் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணு, நேராக பரலோகத்துக்கு என்ன பண்ணு வந்துடு. நம்ம உடனே சந்தோஷமாக போய் இருக்கிறதெல்லாம் விற்று போய் என்ன பண்ணியிருப்போம், பாவத்தை ஒரே நேரத்தில் நிவர்த்தி ஆக்கிட்டு ஜாலியாக படுத்து வரங்கிருப்போம். இங்கே உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. Why do we do all this?
இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்? நல்லா நீங்க வழங்காம குழப்பிடக்கூடாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை வி டூ ஆல் திஸ். நாம் ஏன் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சரியாய் புரிய வேண்டும். லிசன், நன்றாய் கவனிங்க. the grace of God does not require our works so it can make us righteous. நாம் நீதிமான் ஆகும்படிக்கு நான் ஏதோ ஒரு கிரியையை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. But instead, ஆனால் for a Christian, ஒரு கிறிஸ்தவனாக the works as a Christian is just a response to the grace he received from God free of cost. தேவனிடத்திலிருந்து இலவசமாய் நான் பெற்றுக்கொண்ட அந்த கிருபைக்கு பதில் செய்யும் விதமாக நான் செய்ய வேண்டிய சில கிரியைகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சிருச்சுன்னு தெரியல. நான் கிரியை செய்ததனால நான் நீதிமானா மாறல. தேவன் நீதிமானா என்ன மாற்றினது இலவசமான அவருடைய கிரியை. நான் எத்தனை 1000 படி ஏறினாலும், எத்தனை கடலை கடந்தாலும், எத்தனை நதியில் குளித்தாலும், நான் எவ்வளோ தான தர்மம் பண்ணாலும், எவ்வளோ தசமமாக கொடுத்தாலும் நான் நீதிமானாக மாற முடியாது. ஆனால் இலவசமாக எனக்கு கிடைச்ச கிருபையினால் நான் நீதிமானாக மாறிட்டேன். இப்போ நான் ஏன் இப்படி ஒரு கிறிஸ்தவனாக என் வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன்னு சொன்னால், இட் இஸ் நாட் எ ரிக்வயர்மெண்ட். தேவன் என் மேல் கொடுத்த கட்டாயம் கிடையாது. தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்கு நான் அவர் கொடுக்கிற நன்றி காணிக்கை. அவ்வளோதான். As simple as that. அவ்வளவு எளிமையாக நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். Now you understand something. இப்பொழுது நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். Why I am saying this? ஏன் இந்த காரியங்களை நான் பேசுகிறேன்? We can have our own spiritual standards. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய நிலை என்று ஒன்று இருக்கு. But these spiritual standards, you should not misunderstand that these are the things that determined the righteousness of God in our life. இந்த ஆவிக்குரிய நிலையை வைத்து தான் நாம் எவ்வளவு தூரம் தேவனுக்கு முன்பாக நீதியாய் இருப்போம் என்று கணக்கிடப்படுவோம் என்று நினைத்தீர்களானால் நாம் தவறு பண்ணுகிறோம். It's wrong. அது அப்படி அல்ல. No amount of good works can wash your sin. நீங்க எவ்வளவுதான் நற்கிரியைகளை செய்தாலும் அது உங்க பாவத்தை கழுவ போறதில்லை. No amount of religion can wash your sin. நீங்க எவ்வளவு தூரம் தான் ஒரு மதத்தின் அடிப்படையில் நல்லபடியா வாழ்ந்தாலுமே கூட அதுவும் உங்க பாவத்தை கழுவாது. ஒண்ணே ஒன்று தான் கழுவும், தேவ கிருபை. ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது. It is just the grace of God. தேவனுடைய கிருபை மாத்திரமே பாவத்தை நம்மை விட்டு அகற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் இவ்வளோ ஃபாஸ்டிங் எடுப்பேன், நான் இவ்வளோ ஜோம் பண்ணுவேன், நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அப்படி பண்ணுறதில்ல, இப்படி பண்ணுறதில்ல, நான் பெரிய நீதிமான் கிடையாது. நீதிமானாக இருக்கிறதுனால, கர்த்தரனை நீதிமானாக மாற்றினதுனால நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அப்படி இருக்கணும். சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் should we give tithe in the New Testament? சிலர் எப்படி இடத்துல கேள்வி கேட்பாங்க, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? Even last week somebody asked me. போன வாரத்தில் கூட ஒருத்தர் இப்படி கேட்டார். என்ன tithe கொடுக்குறேன் பாஸ்டர், பட் there is no explicit command in the New Testament to give tithe. புதிய ஏற்பாட்டில் நீங்க தசமபாகம் கொடுக்கணும்னு எந்த இடத்திலும் தெளிவாக குறிப்பிடப்படலையே. The truth is, nowhere in the New Testament you have the teaching of tithe. உண்மையாக புதிய ஏற்பாட்டில் இந்த தசமபாகத்தை குறித்த கட்டளை இல்லை, படிப்பினை இல்லை. No. இல்லை. Only once you have the reference where the Pharisee would come and say, I tithe in all my, in the mint, in the cardamom, in everything. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பரிசேயனாகிய ஒருவன் வந்து சொல்லுகிறான், நான் தசமபாகத்தை கொடுக்கிறேன், நான் ஒட்டலாம் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன்னு சொல்றான். அப்போ தசமபாகம் கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கணுமா இல்ல கொடுக்கலாமா? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும்னு இல்லை. என்ன தெரியுமா? ஒரு வசனம் காட்டுறேன். 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க. Every man according as he purposeth in his heart, let him give. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமல்ல, மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். Not grudgingly or of necessity, but God loves a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கட்டுமா இது என்னன்னு சொல்லி? சரி, இப்போ
பழைய ஏற்பாட்டில் வந்து கற்பனை என்னன்னு தெரியுமா? சொன்னதை அப்படியே செய்யணும், செய்யலை தண்டனை வரும், அவ்வளோதான். நீங்கள் வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் யோசிக்கவே முடியாது. நீ உடன்படிக்கை பண்ணியிருந்தா கிவ். ஒரு பகுதி 10% கர்த்தருக்குரியது நீ கொடுத்தாகணும். யூ ஹேவ் டு கிவ். அது லா. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் லா, இட்ஸ் லவ். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயந்து நடுங்கி ஏதோ அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் அப்படிலாம் பயந்து கொடுக்காத. உற்சாகமாக கொடு, உன் மனதார கொடு, சந்தோஷமாக கொடு. உண்மை என்ன தெரியுமாங்க? புதிய ஏற்பாட்டில் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் கிவிங். உன் மனதில் எவ்வளோ நியமிக்கிறியோ நீ எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், அவ்வளோதான். இன்னொரு விதமாக நான் சொல்லுவேன்னா, கர்த்தருடைய கிருபையை ஒருத்தன் அறிஞ்சிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், பெரிய அழிவிலிருந்து அந்தகாரத்திலிருந்து என்னை ரட்சித்து நரகாக்கினிலிருந்து விடுவித்த ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த கிருபை என்னை யோசிக்கும் போது 10% இல்லைங்க, 10 கேட்டால் கூட கொடுத்துருவேன் நான். அதாங்க புதிய ஏற்பாடு. தட் இஸ் நியூ டெஸ்டமென்ட். அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம். இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி மாற்றி சொல்லலான்னு சொன்னால், நீங்கள் 10% கொடுக்கும்போது व्यसனமா, ஐயோ கொடுக்கணுமா, ஐயோ இவ்வளோ செலவு இருக்கே கொடுக்கணுமா, ஐயோ என்ன ஆண்டவர் அடிச்சிருவாரோ, அம்மா அது நஷ்டம் ஆயிருமோ, கடன் ஆயிருமோ அப்படின்னு பயந்து போட்டிங்க வச்சுக்கிடுங்க. அது கர்த்தருக்கு தேவையில்லை. நீ व्यसனமா இல்லைப்பா, கட்டாயமாக இல்லை, உன் மனதில் நியமித்தபடி உற்சாகமாக கொடுப்பா, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுவேன் 1/10 டைத் அப்படின்றது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய நியமனம். அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வாழ்க்கைக்கு வந்து. அதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் கர்த்தருக்கு நான் 10ல் 1 பங்கு கொடுக்குறது தப்பா? ஆண்டவர் 10 பங்கு கொடுக்குறாரு, 1 கொடுக்கறது என்ன பெரிய காரியமா? நான் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னா சந்தோஷமா, மனரம்யமா, நான் வந்து மகிழ்ச்சியோட தேவன் மேல் அன்போடு நான் கொடுக்கும்போது கர்த்தர் அதை விரும்புகிறார், அதை நேசிக்கிறார். அனனியா சப்பீரா வந்து நிலத்தை விற்றாங்க, காணிக்கை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தாங்க. பேதுரு ஒரு வார்த்தை கேட்டார் தெரியுமா? இந்த பணம் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னால் உங்களுடையதா இருக்கவில்லையா? கேட்டாரா கேட்கலையா? கர்த்தருடையது நான் சொன்னார். யாருது அது? உங்களுடையது. உங்களுடையது தானே அது. ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய் சொல்கிறீங்க? உன்னை மறைச்சு வச்சு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? கொடுத்தீங்கன்னா மனப்பூர்வமாக கொடுங்க. நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனைக்கு வர்றோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது ரிலிஜனாக மாறிடுச்சுல்ல, அதோட சடங்காச்சாரமாக மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போய் ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போகணும், போகலன்னா பிரச்சனை. அப்படியே ஆண்டவர் வர சொல்கிறாரு உங்களை. எப்படி வரணும் தெரியுமா? சந்தோஷமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். தேவன் எனக்கு கொடுத்த மீட்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? அப்போ நான் கேள்வியே கேட்க மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்னும் போது மனமகிழ்ச்சியாக போவேன். ஏதோ கடமையை கழிச்சிட்டோம் பாஸ்டர், 2 மணி நேரம் உட்காந்துட்டேன் சர்ச்சில், கர்த்தரன் ஆசீர்வச்சிருவார் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதில்ல. ஐ கோ வித் லவ். என்னை அன்பினால் மீட்ட கரத்திற்கு அன்பினால் நான் பதில் செய்கிறேன். ஐ கிவ் அ ரெஸ்பான்ஸ். உண்மையாக நான் சொல்ல போனால் ஐ கிவ் மோர் தேன் மை டைத். நான் டைத்தே கணக்கு போடுறதில்ல, ஐ கிவ் மோர். நான் டைத் வந்து எனக்கு மினிமம், எனக்கு ரொம்ப மினிமம், பேர் மினிமம். கடவுள் எனக்கு செஞ்சதுக்கு வந்து டைத் இஸ் வெரி மினிமம். அதை மினிமம் லெவலாக வச்சுக்கிடுவேன். எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ ஐ கிவ். நான் சொல்லுவேன், அது ஏன்னு சொன்னால் கட்டாயம் கிடையாது, சந்தோஷத்தினால மன ரம்யத்தினால. புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் என்னன்னு சொன்னால், கிருபை நம்மை கட்டாயத்தினால் இல்லை பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுறதுனால இல்லை. கிருபையை நாம் வந்து நியாயப்பிரமாணத்தினால் நம்ம அபத்தமாக்கக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனை அன்பினால் நான் பின்பற்றுகிறேன். The Old Testament you follow God by law, New Testament you follow God by love. பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனை கட்டாயத்தின் நிமித்தமாக பின்பற்றும். இங்கே கட்டாயம் அல்ல, புதிய ஏற்பாட்டிலே அன்பின் நிமித்தமாய் நாம் தேவனை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை இயேசு வந்து கேட்டாங்க, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்? கற்பனைகள்ல பிரதான கற்பனை என்ன? என்னங்க கற்பனை சொன்னாரு? களவு செய்யாதிருப்பாயாக அப்படியா சொன்னாரு? என்ன கற்பனை தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ என்ன பண்ண? அதான்ப்பா எனக்கு வேணும். நீ அன்பு இல்லாமல் நீ என்னதான் செஞ்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எபேசு சபையிட்ட ஆண்டவர் என்னங்க சொன்னார்? உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை எல்லாம் அறிஞ்சிருக்கேன். ஆனால் உன்கிட்ட என்ன போயிடுச்சு தெரியுமா? ஒரே ஒரு குறை தான் அவங்ககிட்ட. என்னது?
அன்பு கிடையாது. யூ லாஸ்ட் யுவர் லவ். அன்பு இல்லாமல் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அன்பு இல்லாமல் நீங்கள் காணிக்க கொடுங்க, அன்பு இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, கர்த்தருடைய பார்வையில் அது பிரியமாக இருக்காது. ஒன்லி லவ். கர்த்தர் தேடுறது நம்மை அழைத்ததும் அன்பினால தான் அழைச்சாரு, நாம் அவற்றை சேர்றதும் அன்பினால சேரணும்னு விரும்புகிறார். தட்ஸ் ஆல். தேவனுடைய பிரமாணங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. தேவனில் நான் அன்பாக இருக்கிறது தான் அவருக்கு பிரியமான காரியம். அப்போ நான் சொல்லுவேன், ஹவு டு ஐ ட்ரீட் த கிரேஸ் ஆஃப் காட்? தேவனுடைய கிருபையை நான் எப்படி கையாள வேண்டும்? நான் சொல்லுவேன், நாட் பை ட்ரைங் டு சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப் பை ஃபோர்ஸ், by compulsion. Oh, I have to do it. I have to fulfill all this. Only then God will accept me. No. இந்த காரியங்களை செய்வதனால நான் என்ன கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி எப்படியாவது இதை செஞ்சா தேவன் என் மேல பிரியமாக இருப்பார் அப்படி ஒன்று எண்ணத்தினால் நாம் செய்யக்கூடாது. What will please God, He has already finished for us. இயேசு பிதாவை என்ன பண்ணிட்டார்? அவருடைய பலியினால பிரியப்படுத்திட்டார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலி. தேவனுக்கு அதுதான் பிரியமானது. தன்னுடைய மாசற்ற பலி அவர் செலுத்திட்டாரு. ஆனா அந்த பலியினுடைய கிருபையை பெற்ற நான் என்ன பண்றேன் தெரியுமா? கிருபையை பெற்றவனை போல நான் நடக்கிறேன். அதான் முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Turn with me to Ephesians 5:8. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். Ephesians 5:8. எபேசியர் 5:8 You were sometimes in darkness. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். But now you are light in the Lord. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Walk as children of the light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க திரும்ப, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளாகும்படி நடந்து கொள்ளுங்கள் போட்டிருக்கா, பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் போட்டிருக்கா? பிள்ளைகளாய் நடந்து. அப்ப நம்ம யாரா மாறிட்டோம்? ஏற்கனவே சத்தமா சொல்லுங்க, பிள்ளையா மாறிட்டோம். வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறிவிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். நமக்கு இந்தியாவில் ஒரு பிரதம மந்திரி இருக்காரு. இப்போ எலெக்ட் பண்ணியிருக்காங்க அவர், மிஸ்டர் மோடி. இப்போ அவர் கால் எழும்பின உடனே இப்படி ப்ரேயர் பண்ண மாட்டார். ஆண்டவா, நான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கணும், நான் இந்தியாவுக்கு பிரதம மந்திரியாக மாறணும், அப்படி அவர் ஜோம் பண்ணுவார். இல்லை, ஏற்கனவே ஆயிட்டார் அவர். இப்போ அவர் செய்ய வேண்டியது என்னென்னா, பிரதம மந்திரியாக வாழ வேண்டும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இனிமேல் இஷ்டத்துக்கு அவர் போக முடியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரதம மந்திரியாக வாழுகிறார். அவர் பேசுகிறதா ரொம்ப யோசித்து பேசுகிறார். இப்போ ஏன் வாய் திறக்க மாட்டார்னா, முன்னால் நீங்கள் வெளியே எங்கே வேணால் பேசலாம், நீங்கள் சாதாரண ஆள். ஆனால் பிரதம மந்திரி ஆகிட்டா நீங்கள் பேசினா நாளைக்கு ஹெட்லைன்ஸில் வந்துடும் அது. அதனால் வாயை மூடி அமைதியாக இருக்கணும். ஒரு பிரச்சனைனா 3 வாரம் கழித்து பதில் வரும். ஏன்? யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி மேன், யூ ஆர் த பிரைம் மினிஸ்டர். யுவர் வேர்ட்ஸ் மேட்டர். உங்கள் வார்த்தைக்கு விலை இருக்குது. இப்போ அவர் வேண்ட வேண்டியதில்லை, ஆண்டவரே நான் பிரைம் மினிஸ்டராக மாறணும், பிரைம் மினிஸ்டராக மாறணும். நீங்களும் நான் நீதிமான் ஆகணும். நீதிமான் ஆகிட்டப்பா, நீனு கர்த்தர் உன்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. இப்போ நீ என்ன செய்யணும்னா, நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகளை நீ செய்யணும். ஆமென். யூ ஆர் த சைல்ட் ஆஃப் த லைட். நீ வெளிச்சத்தின் பிள்ளையா மாறிட்ட. நீ என்ன ஜெபம் பண்ணணும்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நான் நடக்கணும் ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, கிருபையானது உங்களை என்ன பண்ணுச்சுன்னா நீதிமான் ஆக்கிருச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் நான் நீதிமான் ஆகலை, நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன், நான் பழைய கிரியைகள், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் ஆகிய என்னது விருத்த சேதனம் செஞ்சாதான் நான் நீதிமான். நீங்கள் திருப்பி பழசுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தேவனுடைய கிருபை போதாது, என்ன நீதிமான் ஆக்கிறதுக்கு தேவ கிருபை போதாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. அவர் உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் இனிமேல் எப்படி நடக்கிறீங்கன்னா, நீதிமானுக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுக்கு ஏற்றபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு நிறைய பிரதிஷ்டைகள் இருக்குது பாஸ்டர், நான் என்ன செய்யலாம், அதில் ஏதாவது தப்பு இருக்கா? நான் சில உபவாசங்கள் எடுப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் சில விதங்களில் நான் வாழ மாட்டேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் தப்பா? உண்மை என்ன தெரியுமா? நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன்
கர்த்தருக்கென்று என்ன பண்ணுறான்? விசேஷித்து விசேஷித்து கொள்கிறான். அது எப்படி விசேஷித்து கொள்ளணும்னா, ஐயோ இதை விசேஷித்து கொண்டா எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு இல்லை. உண்மை என்ன சொன்ன போனால், தேவ கிருபையை விட பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அதான் பெரிய பிளெஸ்ஸிங். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதம் நமக்குள்ள என்ன பண்ணிருச்சு? நாம வந்துருச்சு, நாம பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் நான் உபவாசம் எடுக்கிறதோ, நான் ஜபிக்கிறதோ, நான் காரியங்களை நான் செய்கிறதோ எதற்காக செய்கிறேன்னா, நான் தேவன் மேல் உள்ள அன்பினால் நான் செய்கிறேன். அவ்வளோதான். இதனால தேவன் எனக்கு ஏதோ செய்ய போறாரு நினைக்கக்கூடாது. இது நான் தேவன் மேல் உள்ள அன்பினால் நான் செய்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்தவைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், என்னத்தை கொடுப்பேன்? நான் இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிப்பேன், இன்னும் அதிகமாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு கொடுப்பேன், இன்னும் அதிகமாக நான் தேவனை தேடுவேன். இது என்னன்னு சொன்னால், நான் தேவனுக்கு அவரிடத்தில் பெற்ற நீதிக்கு நான் கொடுக்கும் நன்றி கடன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இன்னொரு விளக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிரும் நான் நினைக்கிறேன். சொல்கிறேன். உதாரணமாக, ஒருத்தர் பயங்கர கடனில் இருக்கார். அவருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு உதவி செய்து அவருடைய கடனை என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் முற்றிலும் விடுதலை ஆக்கிட்டீங்க. அவரால் தீர்க்க முடியாத கடனை நீங்கள் தீர்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஐயோ இவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சுட்டாங்களே எனக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? உங்களுக்கு நான் எப்படி தான் நான் பரிகாரம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் சொல்லுவீங்க, ஏம்மா கொஞ்சம் மீன் வாங்கி கொஞ்சம் குழம்பு பண்ணி என்ன பண்ணலாம், கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். அவ்வளோதான். மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்புறமா நீங்கள் சப்பாத்தி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக போய் அவங்க கொடுத்துட்றீங்க. ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யலை, உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு குறையாகவே இருக்குது, இதாக ஒன்று செய்யணும் போய் கொடுக்குறீங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பர்த்டே வருது, போய் ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க. ஒரு உதவினா ஓடி போய் செய்கிறீங்க. இது ஏன் செய்கிறோன்னா, அவங்க செஞ்சதுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கேன். நீங்கள் போய் வெளியே சொல்ல மாட்டீங்க, உதவி செஞ்சாருங்க ஆனால் நான் மீன் குழம்பு கொடுப்பேன்னு நினச்சி தான் அவர் செஞ்சார். அந்த மீன் குழம்புக்காக தான் அவர் எனக்கு இதை உதவி செஞ்சார். இப்படி சொன்னால் அந்த ஆள் கேள்விப்பட்டா என்ன நினைப்பான்? ஏன் உனக்கு நான் உதவி செஞ்சதுக்கு உன் மீன் குழம்பையா தேடி நான் செஞ்சேன். இப்போ நம்ம நிறைய பேர் ஆண்டவர் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் இதை செஞ்சேன் ஆண்டவரே, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை செஞ்சேன். ஆண்டவர் சொல்வார், நீ என்ன செஞ்சாலும் என்ன குழம்பு கொடுத்தாலும் நான் கொடுத்த கிருபைக்கு ஈடாக நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றையுமே செய்ய முடியாதுங்க. ஏங்க உங்க சரீரத்தையே நீங்க வித்து கொடுத்தா கூட தேவ கிருபையை நீங்க வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கிருபை, அதான் கிருபைங்க. நம்மளால திருப்பி பிரதியுபகாரம் செய்யவே முடியாது. இப்போ நீங்க ஏன் ஆலயத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னா கற்பனையினால கிடையாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வரல, நாளைக்கு கால் உடைஞ்சிரும், அப்படிலாம் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி கற்பனை கிடையாது. என்ன தாசோமாங்க இந்த மாதம் கொடுக்கல, அடுத்த மாதம் எல்லாம் நஷ்டமாக போயிடும், கிடையாது. ஏன் கொடுக்குறேன், ஏன் வர்றேன், ஏன் ஜெபிக்கிறேன், ஏன் காலையில் தேடுறேன் தெரியுமா? கட்டாயத்தினால இல்லை, அன்பினால். அல்லேலூயா. ஆண்டவரே, என்மேல் நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது ஐயா, எவ்வளவு பெரிய கிருபை என்மேல் பாராட்டினீர். என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரியது, என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரியது. நான் என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆண்டவரே. என் பாவத்தை நான் என்ன கொடுத்தாலும் நான் ஈடுகட்டவே முடியாது. நான் இன்னைக்கு நீதிமான் ஒரு பேரை வாங்கிட்டு உட்காந்துருக்கேன்னா அது எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவங்க மரிக்கிறதுக்கு முன்னால் அப்பாவை கூப்பிட்டு அவர் அறையில் உட்கார வச்சு அவர் சொன்னாராம், பார்ப்பா, நான் சீக்கிரமாக மரித்து போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போகும்போது அவங்க ஆண்டவர் மகிமையாக உட்காந்துருப்பார். அப்போ நான் போய் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்த உயிர் நாளில் நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன், ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் என் கையால் நான் கொடுத்துருக்கேன், நான் எவ்வளவோ ஊழியங்கள் செய்திருக்கேன், இதெல்லாம் உமக்காக செய்தேன் ஆண்டவரேன்னு பட்டியல் போடுவாராம். அப்போ ஆண்டவர் அப்படியே தலையாட்டுவாராம். அப்படியா எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொல்லுவாராம், சரி சுந்தரம்,
இதெல்லாம் என்னுடைய கிருபை இல்லையா அப்படின்னு வரான். அதை கேட்ட உடனே அவர் சொன்னாராம், அதை கேட்ட உடனே அப்படியே தலையை கீழே போட்டு வெட்கத்தோடு போய் அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த சீட்டில் கடைசி வரிசையில் போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய பரிசுத்தவன். நான் செஞ்ச கிரியெல்லாம் இல்லைங்க, தேவ கிருபை. ஆமென். என் ஜெபமோ, என் உபவாசமோ, என் காணிக்கையோ, என் பிரதிஷ்டையோலாம் என்னை நீதிமானாக்கலை, தேவ கிருபை தான் என்னை நீதிமானாக்கினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்க கிரியையை உட்காந்து நீங்க மேன்மை பாராட்டிக்கிட்டு தேவ கிருபை இல்லாம நீங்க வாழ்றேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தேவ கிருபையை நீங்கள் அபத்தமாக்குகிறீர்கள். நீங்க அதை பரிகாசம் பண்றீங்க. உங்க கிரியைகளினால நீங்க நீதிமான் இல்லை, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. உண்மையா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் பரிசுத்தமான பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறதுனால இல்லை, அது தேவனுடைய ஈவு. அவருடைய பரிசுத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு ஏன் பரிசுத்த பாதையில் நான் தீவிரமாக ஓடணும்னு ஆசைப்படுறேன்னா, அவர் என்னை பாவியாகி என்னை இம்மட்டும் மீட்டாரு. நான் கடைசி மட்டும் அவருக்காக நான் வாழுவேன், உலகத்தால் கரைபடாமல் வாழுவேன். நான் ஏன் காணிக்க கொடுக்குறேன்? கட்டாயத்தினால இல்லை, வெசனமா இல்லை, ஐயோ கொடுக்கணுமேன்னு இல்லை. இல்லையா, பழைய ஏற்பாட்டில் கட்டாயத்தினால 1/10 1 கொடுத்தாங்க. அதுவாவது நான் கொடுக்குறக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு அதிகமாக என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். ஆண்டவரே, ஐ கிவ் not out of necessity, not out of compulsion, I give out of joy. நான் கட்டாயத்தினால் அல்ல, நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல, நான் மகிழ்ச்சியோடு கூட. நான் ஏன் இதை உங்களுக்கு நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன்னு சொன்னால், எந்த நிலையில் நீங்கள் நான் இதை செஞ்சேன் எனக்கு இது கிடைச்சது நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் எதை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கர்த்தருடைய கிருபையை நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறீங்க. ஏங்க, தேவ கிருபை செய்ய முடியாததை நம்ம கிரியை எதை செய்ய முடியுமா சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. I put my trust on God's grace. நான் தேவனுடைய கிருபையின் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன். அது என் பிரசங்கமாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். பவுல் சொன்னது போல உங்கள் எல்லாரும் விட நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆனால் அது கூட கிருபை தான். நம்ம பெரிய விசுவாசம்லாம் பேசுகிறோம் பாருங்க, இந்த விசுவாசமே என்ன தெரியுமா? சொல்லுங்க தைரியமா? கிருபை தான். நான் விசுவாசத்தில் ஜாம்பவான் நீங்கள் நினச்சேன். ஏப்பா, அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்ததே என்னதுதான்? கிருபையால. அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தா நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் நான் இருப்பதும் எல்லாமே தேவ கிருபை. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். உம்முடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. இட் இஸ் யுவர் கிரேஸ் ஓ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே. யுவர் கிரேஸ். உம்முடைய கிருபை மாத்திரமே. I will exalt your grace above everything else. ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய கிருபையை நான் மேன்மைப்படுத்துவேன். I will regard the grace of God beyond every deed of my flesh. என்னுடைய சரீரமானது செய்கிற எல்லா கிரியையை காட்டிலும் உம்முடைய கிருபையை நான் உயர்த்துவேன். Hallelujah. Hallelujah. What I do with my hands and what I give you, what I do will not even match 1/10 or even 1/1,000,000th of what your grace has done for me. ஆண்டவரே, என் கைகளினாலே நான் செய்கிற கிரியையாயிலும் எந்த காரியத்தில் நாம் செய்தாலும் கூட உம்முடைய காரியங்களை நீர் எனக்கு பாராட்டின கிருபையோடு ஒப்பிடும்போது கோடியில ஒன்று கூட அது பெறப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமானது ஒரு நாள் எதில் திருப்தி ஆகக்கூடாதுன்னா, நான் செய்கிற கிரியையில் நான் திருப்தி ஆகவே கூடாது. ஆமென். நோ, கிருபையில் தான் நான் திருப்தி அடைகிறேன். எஸ் லார்ட். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையை நான் கொண்டாடுகிறேன். பாவியாகி என் மேல் கிருபையாக இருந்தீரே ஆண்டவரே. நான் சொல்லுவேன், உண்மையாக நான் சொல்லுவேன், நிறைய வேளையில் பிசாசுன்னு சொல்லுவான், நீ பார் பெரிய பாவி, நீ இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை. நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியும்ப்பா, பாவியில் பிரதான பாவி நான். யார் சொன்னா? பவுலே சொன்னார், நான் அதை விட பெரிய பாவி. ஆனால் தேவ கிருபை தான் இம்மட்டும் நிலைக்க வச்சிருக்கு. என் குறைவுகள் நடுவில் நிலைக்க வச்சது தேவ கிருபை. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ற நான் பூரணன் அல்ல, கேட்கிற நாமும் பூரணர் அல்ல. இட்ஸ் ஆல் தி கிரேஸ் ஆஃப் காட். எஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் போட்டு விலகுமானா நம்ம நிர்மூலமா போயிடுவோம். இட் இஸ் ஜஸ்ட் தி கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மை வொர்க்ஸ் ஐ ஷுட் நெவர் போஸ்ட். நம்முடைய கிரியைகளை குறித்து நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டி விடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு விருப்பங்களை கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்காக அதை செய்யும்போது விடும்போது அது என்ன பண்ணுங்க, நான் மேன்மை பாராட்டாதீங்க. அதை விட்டேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி என்னப்பா நீ இருப்ப? கர்த்தருடைய கிருபை விட நீ ஏதாவது பெருசாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது.
ஒன்றும் கிடையாதுங்க, கர்த்தருடைய கிருபை தான், அதுதான் பெரியது, எல்லாவற்றையும் பார்க்கலாம் அது பெரியது. அதை கொண்டாடுங்க, அதை மேன்மைப்படுத்துங்க. நாம் செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங், இட்ஸ் நத்திங். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பயங்கரமானது, மிகப்பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So always exalt the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை மாத்திரம் மேன்மைப்படுத்த வேண்டும். And walk as people who have received the grace of God. நாம் தேவனுடைய கிருபையை நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் பாருங்க, அந்த காரியத்துக்காக அதை தேவனுக்கு நம்ம மகிமை. கிருபையின் நிமித்தம் நாம் வாழ்வோம். பெற்ற கிருபைக்காக, பெற்ற மன்னிப்புக்காக, பெற்ற தயவுக்காக தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவது காரியத்தை நாம் கவனிப்போம். Hebrews 12:28. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனம். Wherefore we having received a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Verse 29. 29ஆம் வசனத்திலே, For God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். Listen to this. இதை நன்றாய் கவனியுங்கள். How do I respond to God's grace? தேவனுடைய அந்த கிருபைக்கு நான் எப்படி பதில் செய்ய வேண்டும்? 5. ஐந்தாவது, Revere the power of God. அந்த தேவனுடைய வல்லமையை பயத்தோடும் பக்தியோடும் பற்றிக்கொள்ள வேண்டும். Revere the power of God. அங்கே தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்க வேண்டும். Listen to this very carefully. இதை நீங்கள் கவனியுங்கள். Now, why should I revere the power of God? தேவனுடைய வல்லமை இருக்கிறதே, அதற்கு முன்பாக நான் ஏன் பயபக்தியோடு இருக்க வேண்டும்? Now, there is a strange misunderstanding for people who talk about grace. தேவனுடைய கிருபையை குறித்து சிலர் பேசுகிற பொழுது தவறான எண்ணங்களோடு பேசுகிறார்கள். The wrong idea is, because God is gracious and God has given grace in the New Testament time, God has become powerless. ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு பூர்ணமான கிருபையை கொடுத்து விட்டபடினாலே இப்பொழுது அவர் பலமிழந்தவராய் போய்விட்டதாக நினைக்கிறார்கள். Now God is only forgiving. இப்பொழுது ஆண்டவர் யார்? மன்னிக்கிற தேவனாய் மாத்திரமே He இருக்கிறார். is very gracious. அவர் இப்பொழுது கிருபை நிறைந்த தேவன். And he will not mind any mistake you do. நாம் செய்கிற எந்த தவறையும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். அப்படியே போட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்கு? பட்சிக்கிற அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் தேவனை எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும். இது புதிய ஏற்பாட்டில் தானே இருக்கு. எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ளணும்? கிருபையை பற்றி கொள்ளணும். அப்ப கிருபையை எப்படி பற்றி கொள்றேன்னு சொன்னா, கிருபை வந்துருச்சு அப்படின்றதுக்காக தேவ பயம் போயிடணும்னு அவசியம் கிடையாது. தேவன் கிருபை உள்ளவர், இப்போ தேவன் தோள் மேலேயே நம்ம கை போட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம், அவர் தலை மேலே ஏறி ஆடலாம், அவர் இப்போ இனிமேல் பயப்பட இல்லைங்க. தேவ கிருபை நீ பெற்றவனா இருந்தா நீ எப்படி வாழணும்னு சொன்னா, எப்படி ஆராதிக்கணும்னா பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதி. ஆமென். அடுத்த வசனமே சொல்லுகிறது, தேவன் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் அக்கினியை இழந்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அவர் இன்னும் பட்சிக்கிற அக்கினியா தான் இருக்கார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரிலே மாற்றமே கிடையாது, வேற்றுமை நிழல் அவர்கிட்ட கிடையாது. He is the same God. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். His attributes don't change. அவருடைய குணாதிசயங்கள் இன்றைய தேதி வரைக்கும் மாறுகிறதில்லை. His nature doesn't change. அவருடைய சுபாவம் மாறப் போகிறதில்லை. The way he is, what he is doesn't change. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறதுனாலே அவர்ல எந்த மாற்றமும் இல்லை. ரீசெண்டா ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்றதை நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, சீனாய் மலை அப்படின்ற பழைய ஏற்பாட்டின் அனுபவம் என்னன்னு சொன்னா, அங்க அக்கினியும் கந்தகமும் எரியுமா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொல்கதா மலை பார்த்தா மழை பெஞ்சு குழுன்னு இருக்குதான். எப்படி? பழைய ஏற்பாட்டில் கடவுள் அக்கினியாக இருக்காராம், புதிய ஏற்பாட்டில் ஏசி ஆகிட்டாராம். இப்போ அப்படியே குழுன்னு ஆகிட்டான். எங்கெங்க போட்டிருக்கு பைபிளில்? அப்படி கிடையாது.
கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக அவர் பலவீனமாயிட்டாருன்னு கிடையாது. நிறைய பேர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கடவுளுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. சில பேர் வயசான பிறகு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன வயசுல போட்டு அடித்தேன் வச்சேன், இப்போ நம்மளுக்கே முடியல, ஏதோ பார்த்து வாழுங்க நல்லா, இனிமேலாம் அடிக்கிற மாதிரி இல்லைப்பா உடம்பு இல்லை. அது மாதிரி பாவம் கடவுள் வந்து பழைய ஏற்பாட்டில் ரொம்ப இருந்தார், அப்போ ரொம்ப கோபமாக எங்கே இருந்தார். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆயிட்டாரு, ரொம்ப வயசாகி சாஞ்சிட்டாரு, இப்போ பாவம் அடிக்கிறது இல்லை, இப்போல்லாம் கிருபை தான். தப்பு தப்பு. அது புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்கு, கிருபையை பெற்ற நீ எப்படி இருனா பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதனை விசில் அடிச்சுக்கிட்டு ஆட்டை ஆடிக்கிட்டு கூத்து ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தா அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்க மாட்டார். அவர் இன்னும் பட்சிக்கிற அக்கினியா இருக்கார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் ஆராதிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒழுங்கா பயமா இருக்கணும், ஆராதனையில பயம் இருக்கணும். கிருபை வந்துருச்சுன்னு உடனே எல்லாம் ஆண்டு லூஸா விட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி வேணா ஆடு, நான் இப்பெல்லாம் கிருபை. நோ, he is still the same God. அவர் இன்றும் மாறாத தேவனாய்த்தான் இருக்கிறார். அவர் பலவீனப்பட்டு போகல. He showed his grace, but if he had showed the other side, you would not be here. அவர் தம்முடைய கிருபையின் பக்கத்தை மாத்திரமே உனக்கு காண்பித்திருக்கிறார். அவர் தன்னுடைய மறுபக்கத்தை காண்பிப்பாரானால் அவர் பட்சிக்கிற அக்னி என்பதை உணர்வு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. கிருபை கிருபை கிருபன் பேசிட்டு ஆண்டவரை விளையாட்டு பொருள் மாதிரி பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. He is still the same God. அவர் இன்றும் மாறாத தேவனாகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல கிருபை வச்சதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமென். ஒரு உதாரணம் சொல்றேன், இதெல்லாம் கற்பனை உதாரணம் தான். உதாரணமா ஒரு பையன் போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கிட்டு, நிறைய பெரிய தப்பு பண்ணிட்டான். அந்த போலீஸ்காரருக்கு தெரியும் இவன் பண்ண தப்புக்கு 10 அடி லத்தியில் கொடுத்தாதான் சரி அப்படின்னு தெரியும். லாக்கப்பில் போட்டு வெளியே இழுத்து பார்த்தா அந்த பையன் எலும்பும் தோலுமா இருக்கான். 10 அடி இல்லை, 1 அடியிலே அவன் செத்து போவான். அப்போ அந்த போலீஸ்காரர் நினைக்கிறாரு, பாவம் அந்த பையன் அடித்தா தாங்க மாட்டான். கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இங்கே பாருப்பா, தாங்குற அளவுக்கு உனக்கு உடம்பு இல்லை என்ன, அதனால் நான் உன்னை மன்னிச்சு வெளியே விட்டுறேன், இனிமேல் இந்த தப்பை என்ன பண்ணாத சரியா? சரி சார் அப்படின்ட்டு வெளியே போகிறான். வெளியே போயிட்டு என்ன சொல்ல மாட்டான்னா, அவர் ஒன்றும் அடிக்க முடியல, பயந்துட்டாரு என்னை பார்த்து பயந்துட்டாரு, நான் வந்துட்டேன் அப்படி எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் கதை முடிஞ்சது. யார் பயப்படுறான்னு அவர் என்ன பண்ணிடுவார், ப்ரூவ் பண்ணுவார். ஆண்டவர் நம்மளை கிருபையினால் மன்னிச்சு ரிலீஸ் பண்ணார்ன்றதுக்காக அவர் ஒன்றும் தண்டிக்க முடியாமலாம் இல்லை. அவர் இன்றைக்கும் யாராக இருக்கிறாரு, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். இந்த கிருபன்னு உபதேசம் பேசி கடவுள் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு மறந்துட்டாரு அவர் மாறிட்டாருன்னு நினைக்காதீங்க. He is the same God. அவர் இன்றைக்கும் மாறாத அதே தேவனாய்த்தான் இருக்கிறார். எந்த கிருபை உள்ள தேவன் உன்னோடு கிருபையின் கரத்தை நீட்டுறாரோ அதே கரம் அக்கினி தழலா இருக்கிறது. ஆனால் நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டு உனக்கு கிருபையின் கரத்தை நீட்டினதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிற ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது, அதை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். Many people misuse this verse. இந்த வார்த்தை வேதத்திலே காணப்படுகிற இந்த வார்த்தையை பலர் தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். Hebrews chapter 4 verses 16. எபிரேயருடைய அந்த நிருபம் 4:16. Hebrews 4:16. எபிரேயர் 4:16. Let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and find grace in the time of need. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டாங்க. என்ன தெரியுமா, அங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு, கிருபாசன தண்டையில எப்படி வரலாம், தைரியமா. அப்போ ஆண்டவர்கிட்ட இப்போ புதிய ஏற்பாட்டில் நெஞ்ச நிமித்திட்டு என்ன பண்ணலாம், அப்படியே தைரியமா ரைட் ரால போய், என்ன ஆண்டவரே கிருபா இருக்கா அப்படி கேட்குறாங்க. வசனம் அப்படி போடல. தைரியமாய் கிருபாசன தண்டை வருவானா, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன கிருபா இருந்தா கொடுங்க அப்படி கேட்கறது இல்லை. அது தைரியம் கிடையாது. தைரியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, முன்னால நீ ஆண்டவர்கிட்ட போனால் அவனை பஸ்மமாக்கிடுவாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா கிருபையை உனக்கா வச்சிருக்கிறாரு. அதனால் என்ன தைரியத்தில் போகலான்னு சொன்னால், என்னை ஆண்டவர் நிராகரிக்க மாட்டார், என்னை
ஏற்றுக்கொள்ளுவா. அந்த தைரியத்தோடு நான் போகிறேன். அதனால பயம் இல்லாமல் கிடையாது. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆனால் அந்த அக்கினியின் நடுவில் ஒரு கிருபையின் கரம் நீட்டப்பட்டிருக்கு. எனக்கு என்ன தைரியம்னா, நான் உள்ளே போனால் நான் அழிந்து போக மாட்டேன், கர்த்தர் எனக்கு இரக்கத்தை கொடுப்பார் அப்படின்னு நான் விசுவாசித்து மன்னிப்புக்காக அவர்கிட்ட வர்றேன், உதவிக்காக வருகிறேன், ஒத்தாசைக்காக வர்றேன். நான் பயந்து இல்லை, நான் சந்தேகத்தோடு இல்லை, கர்த்தர் நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு தைரியமாக வர்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கூட நான் சொல்கிறேன், என்ன தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் தேவனை விட்டு ஒழிய வேண்டியதில்லை. கிருபை நமக்காக இருக்கிறது. எப்படி வரணும்னா தைரியமாக வரணுங்க, ஆனால் பயத்தோடு வரணும். பட்சிக்கிற அக்கினியான தேவன், அவரிடத்துல இரக்கங்கள் இருக்குது, அவர் நிச்சயமாக எனக்கு தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு வரணும். நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிருபை அப்படின்ட்டு பயபக்தியை விட்டுறக்கூடாது. கிருபையும் பயபக்தியும் ஒன்றா இணைஞ்சு தான் இருக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கு. கிருபையை பற்றி கொண்டு பயபக்தியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். நமக்கு பிரியமா இல்லை, அவருக்கு பிரியமா ஆராதனை செய்யணுமா? God is the same. ஆண்டவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். Worship him in reverence and நாம் அவரை ஆராதிக்கும் போது பக்தியோடு நாம் அவரை ஆராதிக்கிறோம். Number 6, ஆறாவது காரியத்தை பார்ப்போம். Matthew 18:32 to 34. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 32 to 34. 32 இருந்து 34 வரை உள்ள வசனங்கள். Then his Lord, after he had called him, said to him, "O thou wicked servant, I forgave thee all thy debt because you desired me. Shouldest not thou also have compassion on my fellow servant, even as I had pity on thee? And the Lord was wroth and delivered him to the tormentors till he should pay all that was due unto him." மத்தேயு 18:32 இருந்து 34 வரை. அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். Thought number 6. ஆறாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Remember your past. உங்களுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். If you have tasted the grace of God, remember your past, do not forget it. நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்ற நபராய் இருப்பீர்களானால் உங்களுடைய கடந்த காலங்களை தயவு செய்து மறந்துடாமல் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். You have once been a recipient of grace. நீங்கள் ஒரு காலத்திலே தேவனுடைய கிருபையை பெற்ற நபர்கள். Jesus explains that with this parable. ஆண்டவர் இதை ஒரு உவமையின் மூலமாக சொல்லுகிறார். A man takes a debt of about 10,000 talents from a king. ஒரு ராஜாவினிடத்திலிருந்து 10,000 தாலந்தை ஒருவன் கடனாக பெறுகிறான். And the king pulls him up and asks him, "What happened? You are not paying it back. When are you going to pay it?" ஒரு நாள் அந்த ராஜா அந்த கடன் வாங்கினவனை பிடித்து, நீ இன்னும் எனக்கு கடனை கொடுக்கவில்லையே, எப்பொழுது திருப்பி செலுத்த போகிறாய் என்று கேட்கிறான். Then he cries, "Lord, I will give it." அப்பொழுது அவன், ஆண்டவனே, நான் எப்படியாயிலும் கொடுத்து விடுகிறேன் என்று கெஞ்சுகிறான். The king should have said, "Okay, if you are giving it, give it, okay?" And then he should have moved on. நீ பரவாயில்ல கொடுத்துருப்பா அப்படின்னு அவன் சொல்லல. He says, "I will forgive you the debt." அவன் சொல்றான், நான் உன்னுடைய கடனை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த ராஜா சொல்லுகிறான். கொடுக்கிறேன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறேன். ஏங்க, கொடுக்குறேன், கடனை திருப்பி கொடுக்குறேன்றவனுக்கு எதுக்குங்க மன்னிப்பு? யோசித்தீங்களா? அதை கொடுக்குறேன்றான், இல்லை வேணாம் மன்னிச்சிடுறேன். ஏன் அப்படி அந்த ராஜா சொன்னார் அப்படின்னா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 10,000 தாலந்துன்னு போட்டிருக்குல்ல கடன், 10,000 தாலந்துன்னா எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ தெரியுமா? சரி, அன்றைய உள்ள காலத்தில் 10,000 தாலந்து அப்படின்னு சொன்னால் 2 லட்சம் வருஷம் ஒருத்தன் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அவ்வளோ சம்பளம். எவ்வளோ சொல்லுங்க? 2 லட்சம். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்க. 2 லட்சம் வருஷம் ஒருத்தன் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குமோ அவ்வளோதான் என்னது? 10,000 தாலந்து. இப்போ இவர் சொல்கிறார், நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே. எப்படி கொடுப்பேன்? நீனு எத்தனை வருஷம் வேலை செஞ்சு நீ எப்போ திருப்பி கொடுக்க போகிற? 2 லட்சம் வருஷம் வேலை செஞ்சால் கிடைக்கிற சம்பளம் தான் 10,000 தாலந்து. ஆண்டவர் பார்க்குறாரு, நீ 2 லட்சம் இல்லை 100 வருஷம் வாழ்ந்தா கூட நீ என்ன பண்ண முடியாது? கடனை கொடுக்க முடியாது. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன் போ. இதாங்க ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது. நீங்கள் 2 லட்சம் வருஷம் உயிரோடு வாழ்ந்து கூட
உங்கள் பாவத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கழுவவே முடியாது. கர்த்தர் இரக்கமாக நம்மளை மன்னிச்சார். அதான் இரக்கம். 2 லட்சம் வருஷத்தினுடைய கடனை திருப்பி கொடுத்துட்டாரான் ஆண்டவர். சரி வச்சுக்கோப்பா, மன்னிச்சுக்கோன்னு. இவன் வெளியே போகிறான். போனால் எதிரில் ஒருத்தர் வர்றார். இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கார். அவர் பெரிய கில்லாடியாக இருப்பார் பொழுது. கடனாளிகிட்டே இவர் கடன் வாங்கியிருக்கார். அப்போ அவன் எதிர்பட்ட உடனே இவன் பார்க்குறான், அவனும் கடன் கொடுக்கல. அப்போ அவன் இவன்கிட்ட கடன் கொடுக்கல, இவர் ராஜாட்ட கடன் கொடுக்கல. இப்போ இவர் மன்னிப்பு வாங்கிட்டு வர்றார். வரும்போது எதிரில் ஒருத்தன் வர்றான். அவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்னா, அந்த வேத கணக்கின்படி அன்னைக்குள்ள சம்பள அளவின்படி பார்த்தா அவன் 4 மாதம் சம்பளம் எவ்வளோ இருக்கும் அந்த காசை என்ன பண்ணியிருக்கான், கடனாக வாங்கியிருக்கான். இப்போ இவர் 2 லட்சம் வருஷம் கடனை மன்னிப்பு வாங்கிட்டு வர்றாரு. 4 மாதம் கடனை ஒருத்தன் திருப்பி கொடுக்க முடியாமல் எதிரில் வந்தான். அவன் சட்டையை பிடிச்சி உடனே கொடு கடனை அப்படி. அவன் சொல்கிறான், ஐயா நான் கொடுத்துட்றேன், எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் கிடையாது, இப்போமே கொடு. எப்படிங்க இப்போமே கொடுக்க முடியும், எனக்கு இல்லை காசு. அப்படியா, சரி போடு, உள்ளே போட. அவனை லாக்கப்பில் போட்டு அவன் கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் வெளியே என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ராஜாவுக்கு செய்தி போச்சு. நீங்கள் 2 லட்சம் வருஷம் சம்பளத்தை வச்சுருந்த கடனை நீங்கள் என்ன பண்ணீங்க, தீர்த்தீங்க. 4 மாதம் சம்பளம் கடனை இவன் என்ன பண்ணலை, மன்னிக்காமல் இப்படி உள்ளே கொண்டு லாக்கப்பில் போட்டிருக்கானே. ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு, வா வா, உனக்கு எவ்வளோ மன்னிச்சேன் நான், எவ்வளோ பெரிய நீ கட்டி தீர்க்க முடியாத ஒரு கடனை உனக்கு மன்னிச்சனே, ஒரு 4 மாதம் கடனை உனக்கு மன்னிக்க முடியாதா? சரி, அப்போ நீ எந்த அளவில் நியாயம் தீர்க்கிறியோ அதே நியாய தீர்ப்பை நான் உனக்கு தரேன். நீ என்ன பண்ணு, உள்ளே போய் லாக்கப்பில் உட்கார். நீ கட்டி தீர்க்கிற வரைக்கும் நீ வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி உபாதிங்கடான்னு அவனை டார்மெண்ட் பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சாங்க. இந்த சம்பவத்தை நம்ம கேட்கும்போது ஒன்றை புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் யாரு சொல்ல மாட்டேங்க, எனக்கு தெரியும். திருப்பி செலுத்த முடியாத கடனாளிகள் கர்த்தருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு, கிருபையாக மன்னித்தார். மன்னிப்பு பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காருது. இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் சர்ச்சுக்கு வந்து உட்காருது. நம்ம பார்வை எப்படி போகும் தெரியுமா? என்ன சட்டை போட்டிருக்கான், என்ன முடியை வளர்த்துருக்கான், என்ன மீசையை வச்சுருக்கான், என்ன ஹேர் ஸ்டைல் அவன், நம்ம யார் பெரிய பாவிங்க. ஆனால் நமக்கு வர்ற பேச்சை பாருங்க, சரி இல்லைங்க. இவர் நம்ம பெரிய பாவி, இவர் நம்ம என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்கவனை அவனும் சரியில்லை, அவன் நம்ம அவனை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆர்டர் கேட்குறாரு, நீ எவ்வளோ பெரிய பாவி, உன்னை எப்படி நான் மன்னித்தேன், நீ கொஞ்சம் மன்னிக்கக்கூடாதா? உனக்கு கொடுத்த இறக்கத்தில் கோடியில் 1 பங்கு இறக்கம் கொடுக்கக்கூடாதா? அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்களுக்கு அதே அளவினால் அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அந்த போல தான் உங்கள் பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். நான் சொல்லுவேன், நம்ம உண்மையாக கிருபையை பெற்றிருக்கிறோம் நம்ம விசுவாசிப்போமானா நம்ம கடந்த காலத்தை நம்ம மறக்கவே கூடாது. யார் தெரியுமா, நான் பெரிய பாவிங்க, கர்த்தருடைய கிருபையினால் இங்கே நிற்கிறேன். என்னுடைய புண்ணியத்தினாலோ என்னுடைய பக்தியினாலோ கிடையாது, தேவ கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை மாத்திரம் என் மேலே இல்லைன்னா என்றைக்கும் நான் மாண்டு போயிருப்பேன். இட்ஸ் a grace of God. தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. grace of God. தேவ கிருபை தான். கிருபையை பெற்ற நான் என்ன செய்வேன்னா கிருபையை கொடுக்கிறேன். ஆமென். கிருபை உள்ளவனாக இருக்கிறேன், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன், இன்னொருடைய பலவீனத்தை சகிக்கிறவனாக இருக்கிறேன், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவனாக அல்ல, நான் சகிக்கிறவனாக இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறோம், ஆனால் நிறைய வேளை மற்றவருடைய குற்றங்களை நம்ம சகிக்கிறது இல்லை, நம்ம அவளை மன்னிக்கிறது இல்லை, செகண்ட் சான்ஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. பாருங்க, ஆனால் நமக்கு ஆண்டு எத்தனை சான்சஸ் கொடுத்துருக்காரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், பவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது பாவிகளில் பிரதான பாவி நான், அவர் அந்த பட்டத்தை எடுத்துக்கிட்டார். நான் யோசிப்பேன், நம்ம என்ன பட்டம் எடுக்கிறது? பாவிகளில் பிரதான பாவி அவரே எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ நம்ம எந்த லெவலுக்கு போகிறது? அப்போ நம்ம இன்னொரு பட்டம் போடலாம், எல்லா பிரதான பாவிகளில் பிரதான பாவி பவுலே அப்படி சொல்லுவார்னா நம்மலாம் எந்த லெவலுக்கு போகிறது? அந்த லெவலில் நம்ம இருக்கும்போது இன்னொருத்தனை சின்ன குற்றங்களை நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாதா? மன்னிக்கணுங்க. பாருங்க, ஒரு முறை ஒரு பெண்ணை
கையும் களவுமா விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க இயேசு விட்ட. இவங்கெல்லாம் நியாய தீர்ப்பில் பயங்கரமாக தேர்ன ஜனங்க. கொண்டு வந்து நிறுத்தினா இயேசு அவர்களை பார்க்குறாரு. எங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுது கல் எறிஞ்சு கொல்லணும் அவளை, அவள் இனிமேல் உயிர் வாழ்றதுக்கே தகுதியற்றவள், அவளை கொல்லணும். இயேசு சொன்னார், சரி கொல்றதெல்லாம் இருக்கட்டும், உங்களில் ஒரு குற்றமும் செய்யாதவன் முதல் கல்லை தூக்கி போடுப்பா அப்படின்ட்டு குனிஞ்சிக்கிட்டாரான். ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்ல, நீ என்ன தப்பு பண்ண உனக்கு தெரியாதா, உன் தப்பை நான் சொல்லட்டுமா, உன் பிரச்சனையை சொல்லட்டும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, உங்களில் குற்றம் செய்யாதவன் கல்லை தூக்கி போடுனார். வேற யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, அவன் அவனுடைய மனசாட்சி சொல்லிச்சான் தீர்க்க தரிசனம். அவன் கல்லை கீழே போட்டு என்ன பண்ணிட்டான், ஒரே ஓட்டம் முடிச்சான். ஐயோ நம்மளுக்கு தகுதி இல்லைப்பா. உண்மையாக நான் சொல்லட்டுமாங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் தேவையில்லை, நம்ம என்னென்ன குற்றம் செஞ்சுருக்கோன்னு வெளிப்படுத்திருக்கு. நம்ம மனசாட்சியே பெரிய தீர்க்கதரிசி. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு யோசித்தா நம்முடைய எண்ணங்கள்லாம் இந்த ஸ்க்ரீனில் போட்டோன்னு வச்சுக்கிடுங்க, இந்த பக்கமே தலை காட்ட மாட்டோம். சரியா இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் நல்லவங்க போலக்கு, எனக்கெல்லாம் தைரியம் இல்லை. சரி, எனக்கு தைரியம் இல்லை. நாம் செய்தது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், சிந்தனைகள் ஆண்டுத டிவியில் போட்டு காமிச்சாரு தடபுடல பைபிளுக்கு போல விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவோம். விட்டா ஊரே மாற்றி கூட என்ன பண்ணிடுவோம், வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவோம். ஆனால் கர்த்தர் கிருபையா நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து மறந்து நம்ம இன்றைக்கு இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென், ஆமென். அதை யோசிக்கும் போது நான் இவ்வளவு இரக்கம் பெற்றேன், நானும் என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. அப்போ உண்மையா கிருபை பெற்றவன் யார்னா மன்னிக்க தயவு பெருத்தவன். எப்படிங்க மன்னிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, என்ன கர்த்தர் மன்னிச்சாரு, நான் மன்னிக்கிறதுக்கு என்ன கஷ்டம், அதை சிந்திப்போமானால் கிருபையை வைத்து நாம் மன்னிப்போம். ஹல்லேலூயா. ஒருவர் விதமாய் சொன்னார், எவ்ரி saint has a past and every sinner has a future. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. எழுதிக்கிடுங்க வேணாம். எவ்ரி saint has a past. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் கடந்த காலம் என்று ஒன்று உண்டு. Every sinner has a future. ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் ஒன்று உண்டு. விசுவாசிக்கிறீங்களா அதை? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றை சொல்லி முடித்துறேன். 1 Corinthians 15:10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை 15:10. 15:10 1 கொரிந்தியர். But by the grace of God I am what I am, and his grace which was bestowed upon me was not in vain, but I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னிடத்தே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. Number 7. 7வது காரியம், release the potential if you have received the grace of God. அங்கே தேவனுடைய கிரியையை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள். Release the potential if you have received the grace of God. நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நபராக இருந்தால் அதற்காக உழைக்க வேண்டும். What was Paul doing here? இங்கே பவுல் என்னதை குறித்து He பேசுகிறார்? said, I received so much of abundance of grace I received from God. நான் தேவனுடைய கிருபையை மிக அதிக அளவிலே நான் பெற்றுக்கொண்டேன். What do I do now? நான் இப்பொழுது என்ன செய்ய I வேண்டும்? bestow the grace of God upon others. நான் அவருக்காக நான் தொடர்ந்து பிரயாசப்பட போகிறேன். I labor in his vineyard. நான் அவருடைய ஊழியங்களை நான் தொடர்ந்து பிரயாசமாய் செய்ய போகிறேன். Apostle Paul knew அப்போஸ்தலனான பவுலுக்கு தெரியும், once he was tormenting the church of God, ஒரு காலத்திலே சபையை துன்பப்படுத்தின ஒரு நபராக அவர் இருந்தார். but God's grace made him a preacher of the word. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ இப்பொழுது வேத வசனத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாக அவரை மாற்றி விட்டது. So what will I do now? இப்பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன? He says in Acts 20:24, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 அவர் சொல்கிறார், none of these things move me, neither do I count my life dear to myself. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். So that I might finish my course with joy and the ministry which I have received of the Lord Jesus Christ to testify the gospel of God. என் ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன அவர் சொல்றாருன்னு சொன்னா, நான் எவ்வளோ கிருபை பெற்றேன்,
அந்த கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா வீணாய் நான் எனக்குள்ளே மறைச்சு வைக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த கிருபையை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து அளிப்பேன். நான் தேவனுடைய ஊழியத்தை என் கிருபையின் கொடுத்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன். கடைசி மட்டும் ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 25:18 வாசித்தீங்கன்னா, ஒரே ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணானா, தாளந்து என்ன பண்ணானா, பூமியை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி ஒழிச்சு வச்சுட்டானா. ஆண்டவர் மேலே கடுங்கோவமானார். உனக்கு கொடுத்ததை நீ பயன்படுத்தலையப்பா. அப்போ ஆண்டவர் நம்ம ஒருத்தட்டையும் கணக்கு கேட்பார். நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா எவ்வாறு அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால், எவ்வாறு அதை கையாள வேண்டும்னா, அந்த கிருபையை பெறாத மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அல்லேலூயா. கட்டாயத்தினால் இல்லை, விசனமாக இல்லை, சந்தோஷமாக நான் அறிவிப்பேன். என் இறுதி நாள் வரைக்கும் நான் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்வேன். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நான் சொல்லுவேன், நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும். அப்போ நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்நாளும் எப்படி தான் வாழ்கிறோம் சொல்லுங்க? கிருபையினால் தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு மூச்சும் கிருபையினால் தான். அப்போது கடைசி மூச்சு வரைக்கும் கிருபையை பெற்று தான் நம்ம மூச்சு விடுறோம். அப்போ அந்த கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுக்காக என்ன பண்ணணும்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. இந்த கிருபையை பெற்று மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நம்ம மறந்து விடவே கூடாது. 1 பேதுரு 4:10, 1 Peter 4:10. 1 பேதுரு 4:10 As every man has received the gift, even so minister the same to one another as good stewards of the manifold grace of God. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உக்கிரானக்காரனா உதவி செய்ப்பா. நீ பெற்றதை நீ அடக்கி வைத்துக் கொள்ளாத. உற்சாகமாக மற்றவங்களுக்கு என்ன பண்ணு? எடுத்துக்கொடு. இயேசுவினுடைய அன்பை அறியாத, கிருபையை பெறாத மற்றவங்களுக்கு போய் ஆண்டுடைய கிருபையை போய் சொல்லு. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் சொல்லு. கொஞ்சம் நாளுக்கு முன்னால் முடிச்சிடுறேன் இந்த சம்பவத்தோட. நம்முடைய பாரத முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மரித்து போனார்கள். அவங்க மரித்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் நிறைய சம்பவங்களை அப்படியே நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருவர் வந்து எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு கவிதையை எனக்கு அனுப்பினார்கள். என்னை ரொம்ப தொட்டது. அது என்னை ரொம்ப தொட்டது. நிறைய தீர்மானங்கள் எடுக்க வைத்தது என் வாழ்க்கையில். அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஒரு பெரிய கருத்து இருக்குது. சரியா? இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். He did not die while resting in his easy chair. He did not die eating his favorite food at a posh restaurant. He did not die while signing his checks. He did not die lying on his comfortable bed. He died while interacting with students, dying while living his passion. தமிழில் அப்படியே சொல்கிறேன். அவர் ஒரு ஈஸி சேரில் அப்படியே சாய்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் மரிக்கவில்லை. ஒரு விலை உயர்ந்த விடுதியில், உணவு விடுதியில் ஆகாரம் சாப்பிடும்போது அவர் மரிக்கவில்லை. செக்குகளுக்கு கையெழுத்து போடும் பொழுது அவர் மரிக்கவில்லை. வசதியான ஒரு கட்டிலிலே படுத்துக்கொண்டு அவர் மரிக்கவில்லை. அவர் மாணவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது மரித்தார். அதுவே அவருடைய வாழ்க்கையின் வாஞ்சையாகவும் ஆவலாகவும் இருந்தது. இதை படித்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நானும் ஒரு ஈஸி சேரில் சாக விரும்பலை. நான் எனக்கு விருப்பமான சாப்பாடை நான் சாப்பிடும்போது நான் சாக விரும்பலை. செக்கெல்லாம் சைன் பண்ணும்போது, நான் பண வர்த்தனை செய்யும்போது நான் சாக விரும்பலை. வசதியான ஒரு கட்டிலில் படுக்கும்போது நான் சாக விரும்பலை. உம்முடைய ஊழியம் செய்யும்போது நான் மரிக்க விரும்புகிறேன். கடைசி மட்டும் உமக்காய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த உலக மனுஷன் உலக படிப்புக்காக, உலகத்தில் உள்ள மாணவர்களுக்காக, உலக காரியங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு தன் கடைசி மூச்சு வரைக்கும் தான் விரும்பினதை செய்வாரானா? தேவ கிருபை அளவில்லாமல் பெற்ற நாம் அந்த கிருபை எவ்வளோ நாள் நம்ம சொல்லணும் பாரு. அல்லேலூயா. கடைசி மட்டும் நான் ஆண்டவருக்காக உழைப்பேன். கடைசி மட்டும் நான் தேவனுக்காய் ஊழியம் செய்வேன். கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையை நான் பிரசங்கம் பண்ணுவேன். எத்தனை பேர் வாஞ்சி? ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? அந்த கிருபை என்னிலே விருதாவா இருக்கவில்லை. The grace was not vain upon my life. அந்த கிருபையானது என்னுடைய வாழ்க்கையிலே விருதாவாக இல்லை. Lord, help me to handle your grace with care. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையை நான் மிகவும் கவனமாய் கையாள எனக்கு உதவி செய்யும்.
help me to render praise to you. ஆண்டவரே உமக்காக துதியை செலுத்துகிற ஒருவனாக அந்த கிருபைக்கு பெற்றுக்கொண்டேன், அதுக்காக துதி செலுத்துகிற ஒருவனாக என்னை மாற்றும். Understanding that I have received grace, help me to remove my pride from my heart. ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த பெருமையை அகற்றுவதற்கு நீர் கிருபையை கொடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து நான் பெருமையை அகற்ற கிருபை தான். Understanding that I have received grace, help me to remain pure for you. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தவானாய் வாழ வேண்டும் என்று உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கை செய்ய எனக்கு ஒரு கிருபை தாரும். Understanding that I have received the grace, help me to regard your grace above all my works. ஆண்டவரே என்னுடைய எல்லா வேலைகளை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபைதான் பெரிதென்பதை நான் உணர்ந்தவனாக அந்த கிருபையை உயர்த்தி பிடிக்க நீர் எனக்கு ஒரு கிருபை தாரும். Having received grace, help me to revere the power of God. ஆண்டவரே தேவனுடைய வல்லமை இன்னது என்பதை அந்த கிருபையினால் உணர்ந்தவனாக அந்த வல்லமையை நான் பயத்தோடும் பக்தியோடும் பற்றிக்கொள்ள எனக்கு இரக்கம் தாரும். Having received the grace from you, help me to remember my past and be willing to show grace to others. கர்த்தாவே இந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால என்னுடைய கடந்த காலத்திலே நான் என்ன காரியங்கள் இருந்து நீர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தீர் என்று உணர்ந்தவனாக மற்றவர்களுக்கு இந்த கிருபையை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு கிருபையை தாங்கப்பா. Having received grace, ஆண்டவரே நாங்கள் கிருபையை பெற்றிருக்கிறோம். help us to release the potential to preach the gospel of grace to everyone. ஆண்டவரே இந்த கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க உக்கிரானக்காரனை போல மற்றவர்களுக்கு அதை சொல்ல இந்த கிருபை அறியாத ஜனங்கள் மத்தியே இந்த கிருபையை குறித்து பேசுகிற அந்த இரக்கம் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படி. எத்தனை பேர் இதுக்கு ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, எனக்கு இன்னும் கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே நான் நிற்பது உம்முடைய கிருபை. ஆமென். நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. ஆமென் அப்பா. உம்முடைய கோபாக்கணையில் நான் அவிந்து போகாதிருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே என் மேல் நீர் பாராட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. என்னுடைய நீதியின் கிரியைகள் அல்ல, என்னுடைய பிரயாசம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் அல்ல, இதெல்லாம் உம்முடைய கிருபை 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 கிருபை. சொல்லுங்க வாயை திறந்து, இயேசுவே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம் கிருபை. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே. Yes Lord. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இதை ஆண்டவருக்கு செய்யணுமா, அதை செய்யணுமா, அப்படி வாழணுமா, இப்படி வாழணுமா, அப்படி கேட்டுக்கிட்டு இல்லை. தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்கு ஈடாக என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சரீரத்தையே நான் ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறேன். அவர் என்ன விரும்பினாலும், என்ன சொன்னாலும், எப்படி நடத்தினாலும் அவரை பின்பற்றி வருவேன். அதுதான் தேவன் விரும்புகிறார். கட்டாயத்தினால் அல்ல, விசனத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக என் தேவனை பின்பற்றுகிறேன். அவருடைய கிருபை எனக்கு போதுமானது, இம்மட்டும் தாங்கினது, இனிமேலும் தாங்க வல்லது. தேவ கிருபையை நினைத்து கரங்களை தட்டி அவரை நாம் மைமைப்படுத்துவோம். Hallelujah. I thank you Lord. I thank you Lord for your abundant grace. Abundant grace. Hallelujah. Thank you. Thank you. ஆவியானவர்
தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. இந்த செய்தி முடிஞ்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் தொடர்ந்து பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில கிருபை எவ்வாறு கையாள வேண்டும் என்று தொடர்ந்து பேசுவார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. அந்த கிருபையை விட, உம்முடைய கிருபையை விட, உம்முடைய தயவை விட இந்த உலகத்தில் பொருளோ சம்பத்தோ எங்களுடைய பிரயாசமோ எங்கள் முயற்சியோ ஒன்றுமே பெரினார் அல்லத கர்த்தாவே. நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உம்முடைய கிருபையோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுமில்லாத குப்பையை போல தெரிகிறது ஐயா. அது வெறும் தூசி தான். நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளோ எங்களுடைய பிரதிஷ்டைகளோ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முறையோ எதுவா இருந்தாலும் நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்பிற்கு ஈடாகவே ஈடாகாது கர்த்தாவே. ஒரு நாளும் ஈடாகாது, ஒரு நாளும் ஈடாகாது. நாங்கள் செய்கிற காரியங்கள் தியாகம் என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக உம்மை மனதார பின்பற்றி அந்த கிருபையை மற்றவர்களுக்கு நாங்கள் அளித்து உம்முடைய கிருபையின் உபதேசத்தை, சுவிசேஷத்தை எங்கும் நாங்கள் பிரசித்தி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.